இந்த மோதிரம் இருக்குல்ல, இந்த மோதிரம் கைட்ட முன்னா வெள்ள வெட்டி திருப்போம். மோதிரத்தோட வெட்டு அது வெட்டு அப்புறம் அந்த பில்டிங் சம்பந்தம் காமெடி இடம் இன்கம் டாக்ஸ் ஃபோன் பண்றா. அப்போ இன்னைக்கு ஆகட்டி தராங்க தான் இருக்கிறான். அந்த ஃபோன் அடிச்சான் 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு. நான் முன்னாடி தான் பணம் வாங்கிட்டேன். டூர் போயிருக்கிறான். இதுவே குத்துறீங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்னும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. போதும் கொடுத்தான். ஆமா விரல வெட்டி எடுக்கிறான்றா. சிங்கப்பூர்ல அந்த சொன்ன போலீஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாமே. இப்ப நீ சொல்லலாம் அன்னைக்கு அவன் வந்து பிடிச்சிட்டாங்கன்னு அப்படியே நோட் பண்ணிட்டு இருப்பான் எங்க யாரு என்ன பண்றான். என்ன மாமா சொன்ன? ஏதாவது எம்பி பேர் யாரா சொன்னியா? அதெல்லாம் பாக்கல. சொன்ன மாதிரி எனக்கு வந்து சுகர் பேஷண்டா. சுகர் பேஷண்ட் டயபிட்டிஸ் பேஷண்ட். டயபிட்டிஸ் I cannot stop eating that. Please help me. This is personal pain. இது போய் யூரினே போக மாட்டேன்டியா? Very pain. That's why I cannot stop eating. Problem now. You go coffee shop. You have no coffee service. Any coffee shop? No. Please help me. நாலு போலீஸ் வந்தாங்க. 4 கார். காரா? கோயின் நின்னுட்டான் அப்படியே. கோயின் குடிக்கறவா. நான் டக்குனு ஜிப் போட்டு நிக்கிறேன். ஏய். அவன் கால் பண்ணலையா? டேய் வெள்ளையா டேய். அலாய்காத. The next comes the police. நீங்கடா என்ன கலாய்ச்சிட்டீங்க? ஆமா ஒரு யூரின் பார்த்து 4 கார் வந்தா 40 திருடனை பிடிக்கறானா 40 காரா போவான். திருடலாம் பண்ண முடியாது ராமராஜ். இப்போ இங்க ராவரி பண்ணிட்டு வர்றான் வச்சுக்கோ. எங்க ஓடுவான்னா இது போவான் கன்னியாகுமரி போவான். அப்படியே ராவரி அந்த வீட்டு இந்த முனையில ஒரு கேமரா இருக்கும், இந்த முனையில ஒரு கேமரா இருக்கும். ராமலிச்சி முனையில அங்க அப்படி திருவண்ணாச்சி அந்த தெரு முனையில இருக்கும். கரெக்டா இங்க வந்து சொல்லுவான். சரி போறான் அந்த தெரு என்ன பண்ணுவான். அந்த கன்னியாகுமரி லைன்ல ஒரு 2 கார் வரும். அந்த சோம்சா லைன் இருக்கு பாரு, அது 2 கார் வரும். இது அப்படியே அமைக்கணும். அதெல்லாம் பண்றாங்க. இப்போ எலக்ட்ரானிக் கூட்ஸ் அங்க சீப்பா? ரொம்ப சீப். ஆனா 40 இன்ச் டிவி நான் கொண்டு வர முடியுமா இந்தியாவுக்கு? எடுத்துடலாம். கஸ்டமர்ஸ் பிடிப்பான்றான். இப்ப கிடையாது. இல்ல நான் சொல்றது கேட்டு நான் கரெக்டா அதை பண்ணி சொல்லு. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா 40 இன்ச்சு கீழே எடுத்துட்டு வந்தா கஷ்டம் பிரச்சனை கிடையாது. 40 மேல எடுத்துட்டு வந்தா பிடிக்கிறான்றான். 6 மாசம் முந்தி. சரி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டான், ஓபன் ஆகிட்டான். ஆமா அப்படி பார்த்தா ஐபோன் அங்கேயே அது இது வந்துருக்கு. அப்படி இல்ல போய் அது ஒரு மார்க்கெட் ரேட் பொறுத்து. இப்போ ஐபோன் 5 இருக்குல்ல, நீ டிராவலிங் வரனா உனக்கு வந்து அந்த 7% ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பண்ணுவோம். இப்போ நான் லோக்கல் உனக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். இப்போ நீ வாங்குற $1000 வாங்கினா உனக்கு $70 ரீஃபண்ட் கொடுத்துருவான். $107. அது ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல. வேர்ல்ட்லேயே மார்க்கெட் வேறு கம்மி, விலை வேறு கம்மி. இங்கே ஐஃபோன் எவ்வளோ? ஐஃபோன் 5 எல்லாம் 40 கிட்ட இருக்கு. இந்த போட்டோ பார்த்தியா? காட்டு மாமா. உட்காருங்க சார் பாபு. போட்டோ காட்டு மாமா. விக்கிதான் உங்களுக்கு வச்சு. அந்த போட்டோ காட்டு மாமா. தரேன். ரைட் அப்படி திரும்ப அதெல்லாம் இல்லடா அதுக்கு இவருக்கு தீபக் சொல்ல எல்லாம் கத்துக்கிட்டு அது மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் போஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டிபேஷன் ஆஃப் தி வாஷிங் மெஷின் ஆஃப் தி நேஷன். சூப்பர்மா. இது வந்து வேதா கொடுத்த கோட் தானே இது. இது வேதா கொடுத்த கோட் எல்லாம் ப்ளூடூத் கிடையாது இதுல. உண்மையா இல்லங்க வேதா ஃப்ரீயா வந்து கோட் தானே காலேஜ்ல. ஃப்ரீயா பேமெண்ட். அது எதுக்கு நீ போட்ட மாமா? இது எங்க பா இது? அது சிட்டி பேங்க்ல யார் உங்க பேக் எடுத்தா? இது எந்த இடம்? சென்னை ஸ்பென்சர் எடுத்து சொல்லுவாங்கல. ஆமா. வாட் நான்சென்ஸ் யூ டூயிங் ஹியர்? நீங்க நிக்கிறீங்க தெரியுதா இல்லையா? சிட்டி பேங்க்ல விட்டேன். ஏமாமா ஏன் கேளுங்க வா. எல்லாம் பண்ண ஒரு அழுக்கான செல்ல போய் நின்னு போடுறதுங்க. டேய் வீட்ல இத எப்படிடா எடுக்கும்? வேதாவோட கோட்டாண்டா அது. வாட் கால் செல்ல வந்ததுக்கு ஒரு 10000 ரூபாய் கூலி